மஸ்கட்டில் நேற்று காலையிலேருந்தே ஒரு மாதிரி மேகம் மூட்ட மாதிரி தாங்க இருந்துச்சு. நான் கூட மழைகளை வரப்போதோ அப்படின்னு சொல்லி நினச்சேன். பார்த்தா மதியம் ஆக ஆக ஒரு மாதிரி ஃபுல்லாக டஸ்டியாக மணலால் அப்படியே சூழ்ந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. என்னடா இது மஸ்கட்டுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ எல்லாத்தையும் மூடி வச்சாச்சுங்க. ஏன்னா இல்லைன்னா மண்ணெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துருமே. இது எப்படி இருந்தால் நமக்கு என்னங்க, நம்ம வேலையை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் சமைக்க போயாச்சு. இன்னைக்கு பாப்பா அவங்க காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா ஃபிஷ் மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் போயிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கடையில் போயிட்டு ஃபிஷ்ஷும் ப்ரானும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஒன்று பொரிச்சிட்டு ஒன்றை குழம்பு மாதிரி வைக்கலான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அந்த ஃபிஷ்ஷும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி அதையும் இப்போ பொரிச்சிட்டு வெறும் மண்டையை மட்டும் வச்சு குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. இந்த வாட்டி நம்ம ஊர் ஸ்டைலில் தாங்க அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், இஞ்சி எல்லாம் போட்டு போனேன். நார்மலாக இந்த கேரளா ஸ்டைல்லே தான் பொரிப்பேன். இந்த வாட்டி எனக்கே என்னமோ நல்லா காரம் சாரமாக திங்கணும் போல் இருந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊர் ஸ்டைல்லே பொரிச்சாச்சுங்க. நான்லாம் மீன் குழம்பு வச்சா அந்த சட்டியை தொடக்கூட மாட்டேன். அப்படி இருந்தவ இப்போ நானே வகை வகையாக சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன பண்ணுங்க, காலம் அப்படி மாற்றிருச்சு நம்மளை. பிள்ளைலாம் நான்வெஜ்ஜை தொடக்கூட மாட்டேன். எல்லாரும் இப்போ பெரிய அப்படியே ஐயர் வீட்டு பிள்ளை அப்படிம்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வகையும் செய்கிற மாதிரி ஆகி போச்சுங்க. ஏன்னா பசங்களுக்கும் சரி அவருக்கும் சரி நான்வெஜ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே பண்ண வேண்டியது இருக்குது. அப்படியே எனக்குமே அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வரைக்கும் அந்த ஃப்ரை வரைக்கும் சாப்பிட்ருக்கேன், குழம்பு சாப்பிட மாட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. பை.